வாணி. நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இது பாடல் இல்லைங்க, எல்லாத்துக்குமான பாடம் தான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்கள். இந்த பாடலுக்கு வாயசைத்து நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட வறுமைக்காக நடிக்க வந்தவர் தாங்க. 3ஆம் கிளாஸ் வரை கூட அவர் படிக்கலை. ஆனால் வறுமைக்காக தன் குடும்பத்தை காப்பாற்றுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் அவர் நடிக்க வந்தார். அவரும் அவங்க அண்ணனும் அந்த நடிப்பு துறையில் அவங்க நாடகத்துறையில் இறங்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாருங்க. வால் பயிற்சி, கம்பு சண்டை, நிறையா பயிற்சிகளை மேற்கொண்டார். உடல் தேக பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய கலை உலகத்தில் பெரிய நடிகராக வளர்ந்து முதல்வராக இன்றைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நிலச்சி வாழ்கிறார். அப்படின்னா அவருடைய வறுமை தாங்க அவரை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தது. இவ்வளோ ஏங்க, உலகத்தின் நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவர் கூட வறுமைக்காக நடிக்க வந்தவர் தாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்கள் மனதில் ஒரு சிரிப்பு நடிகராக நிலச்சி நிற்கிறாருன்னா அதுக்கு காரணமும் வறுமை தாங்க. வறுமை ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. வறுமை ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயந்தான். வறுமை எப்படி கடந்து ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைய இளைய தலைமுறை எல்லாருக்குமே, குழந்தைகள்லேருந்து சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை பெருக ஆரம்பிக்குங்க. நல்ல விஷயங்கள் தாங்க அவங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய வைக்கும், செய்ய உணர்த்தும். அதை அவங்கள அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அவங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பாடல்களை கேட்க சொல்லி அந்த கருத்துக்களை பற்றி பேசுங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை பேசி அவங்களுக்காக நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதாங்க அவங்கள உயர்த்தும், வளர்க்கும். ஸோ எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாங்க. வறுமை ஒரு தடையே இல்லைங்க. வணக்கம்.